ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லிஸ் லைஃப் ஸ்டைல். என்னோடய பேர் மைவிலி. இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தக்ஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் கொடுத்து பழக்கிட்டுருக்கேன். தக்ஷும் இப்போ எல்லாமே லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி, ராகி தோசை செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி இன்றைக்கி எப்பயும் விட ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ராகி தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வந்துருந்துச்சு. ராகி நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பேட்டர் தான். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் பொங்கல் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். நீங்கள் உங்கள் பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இங்கே பெங்களூரில் இந்திரா நகரில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பெங்களூரில் ஷாப்பிங் ஃபஸ்ட்டு சிவாஜி நகர் தான் போகலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். சிவாஜி நகரில் பெருசான கலெக்ஷன்ஸ் எதுவும் பிடிக்கல. ஒரே ஒரு ஷாப்பில் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்தேன். அது ஃபஸ்ட்டு 2000 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் குறைச்சி 1700க்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த டைம் பொங்கலுக்கு நான் ஃப்ராக் டைப்பில் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சிவாஜி நகரில் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. கலர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா டிசைன் அவைலபிளாக இல்லை. அதனால் செக்பேட் போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே செக்பேட் நாங்கள் போயிட்டோம். செக்பேட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல்சேல் தான். ஒவ்வொரு கடை தான் ரீட்டெயில்ஸ் இருக்கும். நிறைய ஷாப் போய் பார்த்தோம். பட் டிசைன்ஸ் கலர்ஸ் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு நாங்கள் ஒரு ஷாப் போயிருந்தோம். அதனால் அந்த ஷாப்க்கே போய் பார்ப்போம், கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். அந்த ஷாப்பில் தான் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்தோம். இது டோட்டலாக 2000 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1700க்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த ஃப்ராகும் அங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ராகில் பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த கலர் தான் சூட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஃப்ராக் எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸும் 1300 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1100க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னோடய ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் அந்த ஷாப்பில் பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 தான் கிடச்சிது. அதனால் 2 ஷர்ட் மட்டும் எடுத்துட்டோம். அவருக்கு ட்ரையல் பார்த்து எடுத்தால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் ட்ரையல் பார்க்க முடியாது அங்கே. அதனால் ஊருக்கு பொங்கலுக்கு போகும்போது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த 2 ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அவரோட ஷாப்பிங் முடிஞ்சது. தக்ஷினை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். நாங்கள் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் அவர் விளையாண்டுட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. அவரையும் சேர்த்து நாங்கள் வீடியோ எடுக்கணுமா. அதனால் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் தக்ஷனுக்கு நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். தக்ஷின் ரீசெண்ட் டேஸில் டிஷர்ட்ஸ் தான் போடுறான். ஷர்ட்டு கோட் மாடல்லாம் போட மாட்டேங்கிறான். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி டிஷர்ட்லேயே எடுத்துட்டோம். வீடியோ எடுக்கலான்னு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் எடுத்து வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் லெகின்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் கிடச்சிது. அதில் ஒரு 4 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். ஹோல்சேலில் லெகின்ஸ் 125லேருந்தே ஸ்டார்ட் ஆனுச்சு. பட் நான் வாங்கினது 175. குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பயிர் பாயில் பண்ணி சாப்பிட்டோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.